மிஸ் தீபா, தப்பு பண்றதை விட தப்பை மறைக்கிறது பெரிய குற்றம், தெரியுமா உனக்கு? இப்ப என் கண்ணோட்டத்துல நீ கூட பெரிய தப்பு பண்ணியிருக்க. கொலையை பார்த்த நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. சார், நான் யாருமே இல்லாத ஒரு அனாதை. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மர்டர் கேஸ்ல சாட்சி சொல்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தா இருக்கிற உத்தியோகமும் போயிடும். அப்போ உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு துணையா இருந்து என்ன காப்பாத்துமா சார்? இல்லையே. உன் உத்தியோகம் போயிடுன்ற பயத்துல இவ்வளவு பெரிய கொலையை மறைக்க பாக்குறீ. உனக்கு மனசாட்சி இல்ல? உங்களுக்கும் தெரியும்ல சார், இந்த சிட்டில கவர்மெண்ட் ரவுடிங்க கைக்குள்ள இருக்கு. அவங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை எதிர்த்துக்கிட்டே என் உயிரை பணைய வச்சு எப்படி சார் என்ன சாட்சி சொல்ல சொல்றீங்க? உன் உயிர் விலை மதிப்பு இல்லாததான். ஆனா அதை விட உண்மை விலை உயர்ந்தது. அந்த ரவுடிஸுக்கு பயந்து உண்மை மறைக்காத. என்னைக்கோ ஒரு நாள் இந்த சிட்டியை மட்டுமில்ல, இந்த தேசத்தை நாசமாக்க போறாங்க. இத பார், அந்த ரவுடிங்க உன் கண்ணு முன்னாடி உனக்கு வேண்டியப்பட்டவங்களை கொன்னா நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பியா? போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டியா? அவங்கள சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்க மாட்டியா? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நியாயம் கேட்க மாட்டியா? அந்த கொலைகாரங்களை எதிர்த்து நீ போராட மாட்டியா? நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார். கண்டிப்பா நான் சாட்சி சொல்றேன். ஆனா அவங்க என்ன உயிரோட விட மாட்டாங்க. தீபா, உன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. பட் நீ என்னோட கோஆபரேட் பண்ணிதான் ஆகணும். நீ என் கூட ஒத்துழைக்கலனா இந்த கேஸ்ல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த ஃபைல்ல அத்தனை குற்றவாளி படம் இருக்கு. விஜய் கொன்னவன் இதுல இருக்கானா பாரு. தீபா, உன் உயிருக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். இவங்கள யாரும் இல்ல. தீபா, இந்த மர்டர் கேஸ்ல முக்கியமான சாட்சி நீ ஒருத்தி தான். எப்பவாவது கொலைகாரங்களை அடையாளம் காட்ட உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டா நீ வரணும். சரி. நீங்க அந்த காளிதாஸ் போட்டோவை பத்திரிகைக்கு கொடுத்தது எனக்கு அவ்வளவு நல்லதா படலைங்க. பயமா இருக்கா? பத்திரிக்கைக்காரனா இருக்கிறவன் எதுக்கும் பயப்படவே கூடாது. என்னோட வேதனையை புரிஞ்சுக்குங்க. அவனுங்க பெரிய ரவுடிங்க, கொலைவரி பிடிச்சவனுங்க. அவங்க நினைச்சா எந்த நேரத்திலயும் எது வேணும்னாலும் செய்வாங்க. அவங்கள பகைச்சிக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல விஜய். நீங்க அந்த போட்டோக்களை ஏன் எங்க அப்பா கிட்ட கொடுக்கல விஜய்? குடுக்கலான்னு தான் போனேன். ஆனா உங்க அப்பா அங்க ஆபீஸ்ல இல்லையே. வேற ஆளுகிட்ட இந்த போட்டோ கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா காளிதாஸ்னால எல்லாருக்கும் பயம். அதனாலதான் நான் கொடுக்காம திரும்பி வந்துட்டேன். எனக்காக நீங்க ஒரே ஒரு தடவை எங்க அப்பா ஆபீஸ்க்கு வந்திருக்காரா இல்லையான்னு போன் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. பாரதி, இப்படி வா. ஏன் இப்படி எல்லா விஷயத்துக்கும் நீ பயப்படுற? நீ இந்த மாதிரி பயந்தனா உன் வயித்துல வளர நம்ம குழந்தை ஒரு கோழைய பிறக்க மாட்டானா? ஏய், எனக்கு ஒரு சிங்கக்குட்டி மாதிரி பையன் வேணும். தருவியா? ஹலோ சார், நான் பிரஸ்ல இருந்து சுந்தரம் பேசுறேன். காளிதாஸ் போட்டோவை நாம பேப்பர்ல போட போற தெரிஞ்சு அவன் தம்பி ஆளுங்கள வந்து பிரஸ் அடிச்சு நோக்கான். எவ்வளவு தடுத்து முடியல சார். எல்லாத்தையும் தீய வச்சு கொளுத்தி நாசம் பண்றான். என்னாச்சு விஜய்? காளிதாஸோட ஆளுங்க பிரஸ் கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இப்பவே வந்துறேன். நீ தைரியமா இரு. இருங்க விஜய். ஹலோ, நான் பாரதி பேசுறேன். எங்க அப்பா வந்துட்டாரா?
பேச்சுக்காரன் நாயே, எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட வச்சுக்கிட்டு அநியாயமா உயிரை விட வேண்டியிருக்கும். கொடுத்துடு, அந்த நெகட்டிவ்ல மரியாதை என்கிட்ட கொடுத்துடு. உங்க தில்லுமுல்லை எல்லாம் பத்திரிக்கையில போடாம நான் விட மாட்டேன்டா. என் உயிரே போனாலும் அந்த நெகட்டிவ்ஸ் தர மாட்டேன். ரொம்ப துல்லாத கண்ணு, நீ அந்த நெகட்டிவ்ல தரலன்னு வச்சுக்க, உன்னை நசிக்கிட்டு. உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லடா. போலீஸையும் சட்டத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிற உங்களை மாதிரி அயோக்கியனுங்களை நான் நிச்சயம் ஜெயிலுக்கு அனுப்பி வைப்பேன்டா. அவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசரோட மக ஏன் கால்ல வருதா? கர்ப்பிணி பொண்ணு இப்படி கீழே உட்கார்றது ஆரோக்கியத்துக்கு நல்லது தெரியுமா? அப்படின்னா நீ ஒரு வேலை செய்ய. விஜய்க்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அவரை விட்டுடுங்க. உன் புருஷன் நாங்க சொன்ன மாதிரி நெகட்டிவ் கொண்டாந்து தர வரைக்கும் நீ தோப்புக்காரனை போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் தோப்புக்காரனை போடுறேன். வேண்டாம் பாரதி, அந்த நாய்க்கு சொல்றது எதையும் கேட்காத. வேண்டாம் பாரதி, நீ உள்ள போயிடு. அவனுங்க சொல்றதை கேட்காத. டேய், விடுங்கடா, விடுங்கடா. விஜய் செஞ்சிடாதீங்க. அவரை விட்டுட சொல்லுங்க. நான் சொல்றதை கேளு பாரதி. உள்ள போ பாரதி. வேண்டாம் பாரதி, வேண்டாம் பாரதி. விட்டுங்கடா, நான் அந்த நெகட்டிவ்ஸை கொடுத்துறேன். அவனை விட்டுங்கடா. சபாஷா தம்பி. ஏய், அவனை விடுங்கடா. ஏய், நெகட்டிவ்ஸ்ல எங்கடா வச்சிருக்க? வீட்டுல இருக்கு, வாங்கி தரேன். ஏய், நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரூம்ல தான் இருக்கு. வா. டேய், கதவு திறடா நாயே. டேய், கதவு திறடா. நரசிம்மா, நரசிம்மா. அங்க பாருங்க. Mardi.